ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமேன்சர் எபிசோடு 22 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த நாம்கும் அவனோட பெனாலிஸ்டோனை உடச்சி அவனோட ஸ்கில் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணிடுவான். அது மூலமாக அவனோட ஸ்வாடில் ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ராகன் ஆக்டிவேட் பண்ணி அந்த அட்டாக்கை நம்ம ஹீரோ மேலே விட அது அப்படியே நம்ம ஹீரோ பார்த்தே வந்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ அவ்வளோதாண்டா முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வெள்ளக்கோ அட்மின் சொன்னதை யோசிச்சு பார்ப்பாரு. அந்த வெள்ளக்கோ அட்மின் நம்ம ஹீரோ கிட்ட உன்னோட ஸ்வாடில் மேஜிக் பவர் உருவாக்கணும்னா நீ உனக்குள்ள இருக்க அந்த மேஜிக் பவர் எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி கண்ட்ரோல் பண்ணி உன்னோட ஸ்வாடுக்குள்ளே கொண்டு வரணும். அந்த ஸ்வாடுக்குள்ள கொண்டு வரும்போது தான் ஸ்வாட் ஃப்ளேம்ஸ் வரும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் நீ எல்லா சக்தியும் ஒன்று திரட்டி கொண்டு வரதான் ஸ்வாட்ல மேஜிக் பவர் அதிகமாகும் அப்படி சொல்லிட்டு சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அதே நேரம் அந்த டிராகன் நம்ம ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ணுவார. நம்ம ஹீரோ அதுல இருந்து டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆகி அப்படி ஓடிக்கிட்டே இருப்பாரு. அது நம்ம ஹீரோவை விடாம துரத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இந்த சக்தி ரொம்ப பயங்கரமா இருக்கு, இந்த மேஜிக் பவர் மூலமா இந்த டிராகன் ஏதோ உயிரோடு இருக்க டிராகன் மாதிரி இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, அதை அப்படியே டாஜ் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோட ஸ்வாட்ல வந்து அந்த டிராகன் அடிக்க நம்ம ஹீரோ பிடிக்க முடியாம கையில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த நாம்கும் டே எப்படி இருக்கு என்னோட பவர், இதுக்கப்புறம் தான் என்னோட ஆட்டத்தை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் ஏன் அட்டாக் பண்றான்னு சொல்லிட்டு பிளட் கல்டிவேஷன் ஆக்டிவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பவரை ஒன்று திரட்டி டே நாம்குமே இதுக்கப்புறம் நான் என்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ண போறேன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த பிளட் கல்டிவேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி செம ஃபோர்ஸா அவனை பார்த்து ஓடி வர அதோட அந்த வெள்ளக்கோக்கு அட்மின் சொல்லி கொடுத்த ஒயிட் ஸ்வாட் டெக்னிக்கை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுவான். அந்த ஒயிட் ஸ்வாட் டெக்னிக்ல ஃபோல்ட் எம்டினஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த நாம்கும் கூட அட்டாக் பண்ண போக அதை பார்த்துட்டு அந்த நாம்கும் டேய் எப்படிரா இந்த ஒயிட் ஸ்வாட் டெக்னிக் எப்படி உனக்கு கிடைச்சது, இதை நீ எப்படி கத்துக்கிட்ட, இருந்தாலும் இதை வச்சுலாம் என்னோட அட்டாக்கை நீ தடுத்து நிப்பாட்ட முடியாது, என்கிட்ட தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவான் பாருங்க. நம்ம ஹீரோ அதை டிஸ்ட்ராக்டா யூஸ் பண்ணி அவனுக்கு பின்னாடி போயிடுவாரு. அவனுக்கு பின்னாடி போயிட்டு இதுதான் கரெக்டான டைம், எனக்கு நேரம் கிடைச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காக வேகமா போக அதே நேரத்தில் அந்த டிராகன் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை மேல இருந்து அடிப்பான் பாருங்க. அடிச்சு அடியில நம்ம ஹீரோ தரையோட ஒட்டிக்குவாரு. நம்ம ஹீரோ உடம்புல இருந்து பயங்கரமா ரத்தம் வரும். மறுபடியும் அவனோட அந்த டிராகன் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணவர நம்ம ஹீரோ அதுல இருந்து டாஜ் பண்ணி எஸ்கேப் பண்ணி அப்படி ஜம்ப் பண்ணி போவாரு. அந்த ஜம்ப் பண்ணி இருக்கும்போது மறுபடியும் அந்த ஸ்வாட் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போக அந்த நேரம் அந்த நாம்கும் நம்ம ஹீரோவை ஒரு கிக்கு விடுவான் பாருங்க. அந்த கிக்கு வாங்கினதுல நம்ம ஹீரோ தண்ணியிலலாம் அடிச்சு கீழே விழுந்து பறந்து போய் அங்க இருக்க பாறையில் அடிச்சிருவாரு. அப்படி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அப்படி கீழே விழுந்து அதே நேரத்தில் அந்த நாம்கும் அவனோட டிராகன் அட்டாக்கை நம்ம ஹீரோ மேல விட அது வந்து நம்ம ஹீரோ மேல பட்டார்னு அடிக்க அந்த அடியில சும்மா இடமே கத்தி கலங்கிரும். அந்த அட்டாக்கை வாங்கினதுனால நம்ம ஹீரோக்கு பயங்கரமான டேமேஜ் ஆயிரும். அங்க மேல விழுந்த பாறையெல்லாம் தட்டி விட்டு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிக்க அதை பார்த்துட்டு அந்த நாம்குமே டேய் உன்னால இதுக்கப்புறம் சண்டை போட முடியுமாடா கிண்டல் அடிக்க அதை பார்த்து நம்ம ஹீரோ நான் அவங்ககிட்ட அவ்வளோ சீக்கிரமா தோத்து போக மாட்டேன்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மேஜிக் சீல்ட்ல ஒரு பீம் உருவாக்காரு பாத்தீங்களா, அந்த பீமை உருவாக்கி அட்டாக் பண்ண போக அதே நேரம் இவன் இருக்கான் பாருங்க நாம்கும் அந்த டிராகன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை அப்படியே அட்டாக் பண்ண போக ரெண்டு நேருக்கு நேரம் அடிச்சிட்டு இருக்கும். என்ன ஆக போகுது, நம்ம ஹீரோ ஜெயிக்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்ப என்ன ஆகும், நாம்கும் சட்டார்னு அவனோட ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோவோட கழுத்துலயே சொருவான் பாருங்க. சொருனது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட தலையை துண்டா வெட்டி எடுத்துருவான். அதை பார்த்துட்டு அந்த நாம்கும் வில்லத்தனமா சிரிப்பான் பாருங்க. இந்த முகத்தோட ரியாக்ஷன் தாண்டா எனக்கு வேணும், பயந்து போன ரியாக்ஷனு, இதை தாண்டா நான் காத்துக்கிட்டே இருந்தேன் சிரிச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோட தலை துண்டா போக அப்போதான் உங்களுக்கு அந்த ஸ்கில் ஞாபகம் வரும், லாஸ்ட் ஸ்டாண்டு. நம்ம ஹீரோ சாகர நிலைமைக்கு போகும்போது இப்பதான் நம்ம ஹீரோவோட ஒரு ஸ்கில் யூஸ் ஆகும், அதுதான் லாஸ்ட் ஸ்டாண்டு. இதை நீங்க முன்னாடியே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஸ்கில் மூலமா நம்ம ஹீரோ சாகர நிலைமைக்கு போனானா அதை அப்படியே ரிகவரி பண்ணி விட்டுரும். நம்ம ஹீரோக்கு 88% ஃபுல்லா ஸ்டாமினா ஸ்கில் எல்லாமே வந்துடும். ஆனா இது ரீசார்ஜ் ஆகிறதுக்கு 1 வாரம் ஆகும். இப்போ அந்த ஸ்கில்லை நம்ம ஹீரோ யூஸ் பண்ண நம்ம ஹீரோ தலை தனியா பறந்து போகும்ல, அது நம்ம ஹீரோட உடம்புல திரும்ப வந்து ஒட்டிக்கும். அப்புறமா நம்ம ஹீரோ ஃபுல்லா ரிகவரி ஆனதுக்கு அப்புறம் அட்டாக் பண்ண போவாரு. அதுக்கு முன்னாடி 12வது ஃப்ளோர்ல ஜெயிச்சல ஒரு ரிவார்டு கிடைக்கும், அதுதான் கோஸ்ட் கிரவுன். இது மூலமா நம்ம ஹீரோட மைண்டு பாடி எல்லாமே ஈக்குவலா ஸ்டெபிலைஸ் ஆகும். அப்புறம் நம்ம ஹீரோ பண்ணுவாரு பாருங்க அராய்ஸ் அப்படின்னு சொல்ல அங்க செத்து போன மார்ஷல் எல்லாமே உயிரோட எந்திரிச்சு இங்க நாம்கும் அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோவோ அங்க இருக்க நாம்குமே நசுக்கி எடுங்கடா அப்படின்னு சொல்ல அந்த மார்ஷல் சும்மா பயங்கரமா வந்து இவனை அட்டாக் பண்ண வரும் பாருங்க. அந்த நாம்குமே அவன் மூஞ்சில பார்த்தா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு கோடு போட்டாரு பாருங்க. அப்ப அந்த மார்ஷல்ஸ் எல்லாம் உயிரோட எந்திரிச்சு வரதை பார்த்துட்டு இங்க நம்ம ஹீரோ பார்த்து நீ ஒரு ஈவல்ரா, உங்ககிட்ட நெக்ரோமன்சி பவர்லாம் இருக்கா, இந்த விச் கிராஃபை வச்சுட்டுலாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எந்திரிச்சு வந்த மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பான் அந்த நாம்கும். இருந்தாலும் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி மூஞ்சில கோடு போட்டது ஒரு மாதிரி விஷம் மாதிரி பரவிக்கிட்டே இருக்கும். அப்போ நாம்கும் உடம்புல விஷமெல்லாம் பரவி அவன் சொல்லுவான் என் உடம்புக்கு என்னாச்சு, என்னால் ஏன் இந்த மாதிரி நகரவே முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க
நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு, நான் தான் ஏற்கனவே சொன்னேனடா உன் முகத்தில் போட்டிருக்க கோடு நீ சாகிற வரைக்கும் உன்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும்னு. அப்படி நம்ம ஹீரோ சொல்லி அவன் கழுத்தில் இருக்க கையை அப்படி எடுத்து விட அவனால் நிற்க கூட முடியாது, கீழே உட்காந்துருவான். அப்புறம் அங்கே வந்து மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அவன் மேலே தாவி விழும் பாருங்க. இருக்கிற எல்லா மான்ஸ்டரும் அவன் மேலே பொந்துன்னு விழ அவனோட சதை எலும்பு எல்லாத்தையுமே நாராக கிழிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே. அப்படியே கட் பண்ணா முறி உலகத்தில் அந்த நாம்குமோட ஃப்ளாஷ்பேக்கு. அவன் சின்ன பையனா குட்டியாக க்யூட்டாக இருக்கான். ஆனால் அவனுக்கு ஸ்வாட்ஸ் டெக்னிக் எதுவுமே வரல, பேசிக் டெக்னிக் கூட வரல. அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு கூட சுத்தமாக புரியல. ஏய் இவன் எனக்கு தான் பிறந்தானா, இவனுக்கு ஏன் ஒரு டெக்னிக்குமே வர மாட்டேங்குது, முறி உலகத்தில் இவனால் நான் அசிங்கப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாம்குமோட அப்பாவே இவனை ஒதுக்கி தள்ளிடுவார். ஆனால் இவனோ ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிட்டு தனியாக காட்டுக்குள்ளே போய் எப்படியாச்சும் நான் ஒரு டெக்னிக்காச்சும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருப்பான். அப்போ தான் அந்த பேக்கு தாத்தாவை அவன் பார்த்தான். அப்போ அந்த பேக்கு தாத்தா இவனுக்கு சொல்லி கொடுத்ததுல இவன் ரொம்ப பயங்கரமான பலசாலியாக மாறிட்டான். இவனை யாராலையுமே ஜெயிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவன் மாறிட்டான். அவங்க அப்பாவுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அங்கே ஒருத்தன் பயங்கர பலசாலி இருந்தான். அவனுங்க எல்லாத்தையுமே தலையை வெட்டி வீசிட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா இங்கே பாருங்க நான் இங்கே இருக்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டேன், நான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அதுங்க அப்பாவோ, டேய் நீ எல்லாம் ஒரு மகனாடா, உன்னை ஸ்வாட் டெக்னிக் எல்லாத்தையும் கற்றுக்க சொன்னால் நீ அதெல்லாம் கற்றுக்கிட்டு இங்கே இருக்க எல்லாத்தையுமே கொள்றியா, நீ ஒரு மான்ஸ்டர்ரா, நீ எதுக்குமே தகுதி இல்லாதவன், உனக்கு இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு தகுதியே இல்லைடா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோன்னே இவனுக்கு கண்ணெல்லாம் பொங்கிட்டு இவர் ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ யூஸ் பண்ண அந்த கோஸ்ட் கிரவுண்டோட வேலையெல்லாம் முடிஞ்சனால அது அப்படியே சல்லியாக நொறுங்கிடுது. இந்த பக்கம் அந்த மான்ஸ்டர் எல்லாம் வந்தது அப்படியே மறுபடியும் செத்து போயிடுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த நாம்குமா பார்த்தா அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு, டே இன்னும் உயிரோட யாரா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை பார்த்துட்டு அந்த நாம்குமு, என்ன சீக்கிரம் கொன்னுடுறா சங்கு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ அங்கே கல் மேலே உட்காந்துக்கிட்டு, நீயும் நானும் ரொம்ப பயங்கரமாக சண்டை போட்டோம்ல, இது ஒன்றும் நார்மல் இல்லை, நீ வேறு டைமென்ஷன்லேருந்து இங்கே வந்து என் கூட சண்டை போட்ட, என்னதான் உன் கூட சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலுமே அது ரொம்ப ஃபன்னாக தான் இருந்தது, நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் ஃப்ரெண்ட்ஸே இல்லைல்ல, நம்ம என்னதான் சண்டை போட்டாலும் அதை ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, நம்ம தனியாகவே இருக்கிறோம், ஏன் நம்ம ரெண்டு பேரும் ஒரு வேளை ஃப்ரெண்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ என்னவோ. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரியுது, நீனும் நானும் சண்டை போடும்போது நம்ம செம ஃபன்னாக இருந்தோம், அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த நாம்கும் டே பைத்தியக்காரா என்னடா நினச்சிட்டு இருக்க, நீ இந்த டவரில் இவ்வளோ கொலைகள் இவ்வளோ மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டும் இப்படி பேசிட்டு இருக்கியா, நீ பேசுகிறத கேட்டால் எனக்கு சிரிப்பு தான் வருது, நான் இங்கே வந்து சண்டை போடுறது ஒன்றும் மனுஷங்களை கொல்றதுக்கு இல்லைடா, இங்கே வந்து சண்டை போடுறதுக்கு நான் முக்கிய காரணம், இங்கே இருக்க கடவுள் எல்லாம் என்கிட்ட சவால் பண்ணுவாங்க, நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற மொத்த கடவுளும் எனக்கு எதிரியாக மாறுவாங்க, ஏன் ஒரு கடத்தில் அவங்க உனக்கு எதிரியாக தான்டா மாறுவாங்க, நீ எல்லா கடவுளையும் டீல் பண்ண வேண்டிய நேரம் வரும், அப்போ நீ அவங்கள பார்த்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது, நீ வாழ்கிற பூமியை அவங்க மொத்தமாக அழிச்சிருவாங்க, அவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிற வழியை மட்டும்தான்டா பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, நான் வாழ்கிற இடத்த யாராவது அழிக்க நினச்சாங்கன்னா அவங்கள என் கையாலேயே கொல்லுவன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளட் மேனிபுலேஷன் பவரை யூஸ் பண்ணி அங்கே கொஞ்ச நஞ்ச உயிரை வச்சிருக்க அந்த நாம்குமோட கதையை மொத்தமாக முடிச்சிடறாரு. அவன் செத்து போனனால நம்ம ஹீரோக்கு செம்ம லெவலப்பு, செம்ம ரிவார்டு, பாயிண்ட் எல்லாமே கிடச்சிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு ஹெவன் ஸ்வாடி ஏ ரேங்க் உள்ளது நம்ம ஹீரோக்கு கிடச்சிருக்கு. அப்புறமா முக்கியமான ஒரு லெவலு நெக்ரோமான்சி பி ரேங்க்ல இருந்து ஏ ரேங்குக்கு லெவலப் ஆயிருக்கு. அது மூலமாக நம்ம ஹீரோவோட அந்த நெக்ரோமான்சி பவர் காட் குவாலிட்டி இருக்குது. அது என்ன காட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் தெரியல. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ இந்த பக்கம் அரகுற ட்ரெஸ்ல நின்றுருக்காரு. நம்ம ஹீரோவோ ட்ரெஸ் ஏதாவது இன்வெர்டர்ல இருக்குமா, சரி பூமிக்கு போய் புதுசாக ஏதாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ எங்கே போகிறாருன்னா அயன் பிளட் வேர்ல்டுக்கு போகிறாரு. அங்கே அயன் பிளட் மோனார்க்கை பார்க்கறதுக்கு போனால் அங்கே வீடை திருப்பி கட்டி வச்சிருக்க அயன் பிளட்டு. அதை பார்த்துட்டு பரவாயில்லையே வீடு புதுசாக கட்டி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போனால் அங்கே அந்த அயன் பிளட் மோனார்க்கு நம்ம ஹீரோ பார்த்து, வாடா 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 சாம்பு மவனே நீ சூப்பராக பண்ணிட்டடா, இந்த உனக்கான பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்லஸ் கொடுக்க, நம்ம ஹீரோவோ இது என்ன ஆர்மர் மாதிரி எது வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த அயன் பிளட் மோனார்க்கு, நீ இந்த நெக்லஸில் மேஜிக் பவரை கிரியேட் பண்ணனா இது ஆர்மரை கிரியேட் பண்ணும், இதை நீ பூமிக்கு போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அயன் பிளட் மோனார்க் அட்மின் சொல்ல, நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் எங்கே அங்கே வெள்ளைக்கோக்கு அட்மீனை பார்க்க தான் போகிறான். அங்கே போனோன்னா அந்த வெள்ளைக்கோக்கு அட்மின் நம்ம ஹீரோ பார்த்து, உன் பேச்சுக்கா நீ முதல்ல என்ன தானே பார்க்க வந்திருக்கணும், நான் தானே உனக்கு அந்த முறிம் டெக்னிக் எல்லாமே சொல்லி கொடுத்தேன், நீ என்னன்னா முதல்ல அந்த பொம்பளை போய் பார்த்துருக்கல, எனக்கு உன் மேலே கோவம், உன் பேச்சுக்கா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ கோச்சிக்காதீங்க என்ன மன்னிச்சிருங்க தெரியாமல் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாதானப்படுத்திட்டு இருப்பான். அப்புறமா அங்கே வெள்ளைக்கோக்கு அட்மின்னு நம்ம ஹீரோ பார்த்து,
நான் உனக்கு ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோவோ என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு வெள்ளைக்கோ கட்மினோ உன்னோட தலைமுடியில நான் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ ஐயோ என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவான். அப்புறமா வெள்ளைக்கோ கட்மின் அவங்களோட ஸ்வாட் எடுத்து சரசரசரன்னு வெட்டி விட பார்த்தா நம்ம ஹீரோ புது ஹேர் ஸ்டைலுக்கே மாறிடுவான். இப்போ நம்ம ஹீரோட லுக்கு சும்மா செம்மையா இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் சூப்பராக தான் இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க பட்டார்னு இங்கே வெள்ளைக்கோ கட்மினும் கையில் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இந்தா இது மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீ இங்கேருந்து வெளியே போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணு போ இங்கேருந்து உடனே போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட நம்ம ஹீரோவும் இவங்களுக்கு என்னாச்சு ஏன் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவனோட ரெஸ்ட் எடுக்கிற ரூமுக்கு வருவான். அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோட ரிவார்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்க இப்போ நம்ம ஹீரோட நெக்ரோமன்சி பவர் லெவலுக்கு போயிருக்கும். அது மூலமாக காடோட குவாலிட்டி ஒன்று கிடச்சிருக்கும். அது என்னன்னு இதுக்கப்புறம் தான் தெரியும். நம்ம ஹீரோ அதை எடுத்ததுக்கப்புறம் புதுசாக ஒரு ஸ்வாடே கிடைக்கும். அதுதாங்க ஹெவன் ஸ்வாடு. அந்த ஸ்வாடோட லுக்கை பாருங்க பார்க்கறதுக்கே சும்மா பயங்கரமாக இருக்குது. இப்போ அந்த ஸ்வாடுக்கு ஒரு சென்ஸ் கிடச்சிருக்கு. இன்னும் 4 சென்ஸ் கிடைக்கணும். இது மூலமாக அந்த ஸ்வாடுங்கிறது ரொம்ப ஓவர் பவரானது. நம்ம ஹீரோ இந்த ஹெவன் ஸ்வாடை பார்த்துட்டு இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஸ்வாட் எனக்கு கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கல இது சூப்பராக இருக்குது. அப்புறம் நான் பூமிக்கு போன உடனே என்னோட ஆச்சா கிட்ட உடனே பேசி ஆகணும். நான் ஜப்பானுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி ரொம்ப கவலைப்பட்டா அவகிட்ட பேசணும். அப்புறமா என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு மெசேஜை பார்த்துட்டு இருந்தா அந்த சேட்டில் ஒருத்தன் சொல்லிட்டு இருப்பான் பூமிக்கு அரசு உலகத்தை சேர்ந்தவங்க டைமண்ட்ஸ்லேருந்து இங்கே வந்து பூமியில் லண்டனே சர்வநாசம் ஆகிட்டு இருக்கும். அதை அந்த அரசு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னா 5வது ஃப்ளோர் டஞ்சனில் ஒருத்தன் ஆர்மர்லாம் போட்டு வந்தான் பார்த்தீங்களா அந்த உலகத்தை சேர்ந்தவங்க இங்கே பூமியில் லண்டனை போட்டு அழிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு அந்த நாம்கும் சொன்னா பார்த்தீங்களா இந்த பூமியை எப்படியாச்சும் அழிக்க வருவாங்க நீ தங்குற இடத்த கடவுளெல்லாம் எப்படியாச்சும் அழிக்க வருவாங்க அவங்க விட மாட்டாங்கடா அப்படின்னு சொன்னதை நம்ம ஹீரோக்கு அப்படியே ஞாபகம் வரும். நம்ம ஹீரோவோ இப்போ தானடா அந்த நாம்குமை சமாளித்தேன் அதுக்குள்ளே எங்கேருந்துடா கிளம்பி வரீங்க உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிருவான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் அவங்கள எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோடு வேணுமோ கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.